அனைவருக்கும் வணக்கம். நிலம் மட்டுமே நம்மளது எதிர்காலம். நிலம் என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் நிலம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆக இந்த நிலத்தை பற்றின மிகப்பெரிய ஒரு ஆய்வை தற்போது செய்து கொண்டு வருகிறோம். இந்த நிலம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதோடைய வரலாறு என்னதான் சொல்லுது, நிலம் வரலாறுங்கிறது என்னதான் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இந்த பேரரசு அப்படின்னு சொல்ற காலகட்டம்னா சேர சோழ பாண்டியர்கள் காலம்னு சொல்றோம். சேர சோழ பாண்டியர்கள் காலத்திற்கு முன்பாக இந்த கிராம முறையில் நிலங்கள் எப்படி கையாளப்பட்டுச்சு, இந்த பேரரசுக்கு முன்னாடி இந்த கிராமங்கள்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுல விவசாயம் ஒண்ணு நடந்துச்சு. அதை கிடைக்கக்கூடிய தானியத்தை பங்கிட்டு கிராம மக்கள் பிரித்து பகிர்ந்து கொண்ட முறைதான் அங்க இருந்தது. அரசு உருவானதுக்கு அப்புறம், ஒரு பெரிய அரசாங்கம் உருவானதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த நிலத்தில் தானியங்கள்ல ஒரு சிறு விழுக்காட்டை வரியாக இந்த அரசுகள் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை, பொது விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய விஷயமாவும் இருந்தது. இப்போ ராஜராஜ சோழன் இல்ல பாண்டிய மன்னர்கள் இல்ல சேர மன்னர்கள் யாரா இருந்தாலும் ஒரு இடத்துல நல்ல அடர்த்தியா மக்கள் வாழக்கூடிய பகுதியில கோயில்களையோ இல்ல புனித தலங்களையோ கட்டுவாங்களா, இல்ல மக்களே இல்லாத இடத்துல போய் ஒரு கோயில் மடம் இது மாதிரி கட்டுவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. மக்கள் எங்க செழிப்பாக இருக்கிறார்களோ அங்கதான் ஒரு பெரிய கோயில்கள் கட்டப்படும். அப்ப அரசுன்ற உருவாகிறதுக்கு முன்னாடியே அங்க கிராமங்கள் இருந்துச்சு, அங்க விவசாயம் நடந்துச்சு, அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. அந்த இடங்கள்ல அரசு உருவானதுக்கு அப்புறம் ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்தந்த கிராமங்கள்ல கிடைக்கக்கூடிய தானியங்களை அந்த கோயிலுக்கு கொடுத்து அந்த கோயிலை நடத்தக்கூடிய விஷயமாக அந்த மக்கள் செய்து வருகிறார்கள். இப்படிதான் கோயில், அரசு, நிலம், மன்னர்கள் இப்படிதான் இருந்தது. ஆனால் அந்த கோயிலை பராமரித்த மக்களே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த அரசு முறை என்ன செய்யுதுன்னா, அந்த ஒரு ஒரு மெத்தட் மாறுது, வெவ்வேறு அரசுகள் வருது. அப்போ பிரிட்டிஷ் காலமும் வருது. பிரிட்டிஷ் காலத்தின் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, பிரிட்டிஷ்காரங்க நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கும் முறையை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் ரைத்துவாரி பட்டா, ரைத்துவாரி மணல்வாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு முறையில பிரிட்டிஷ் வரி வாங்குச்சு. அந்த வரி வாங்கும் முறை நேரடியாக அரசுக்கு வரியை செலுத்தக்கூடிய முறை ரைத்துவாரி பட்டா. அப்படி கொடுத்து, அதாவது இந்த கோயிலுக்கு வரி கொடுத்துக்கிட்டு இருந்த நிலங்கள் அல்லாத நிலங்களை, தரிசா கடந்த நிலங்களை கூட அளந்து சரி பண்ணி பிரிட்டிஷார் என்ன செஞ்சாங்கன்னா ரைத்துவாரி பட்டாவை மாத்தினாங்க. அது இல்லாம கோயிலுக்கு தானியம் கொடுக்காத விளைநிலங்கள்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயிகளுக்கும் ரைத்துவாரி பட்டாவை மாத்தினாங்க. அதாவது அரசுன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது நேரடியா மக்களுக்கும் அரசுக்குமான இடையில இருக்கணும். இடையில யாரும் வாங்கி கொடுக்குற முறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பிரிட்டிஷோட நோக்கம். அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த பிரிட்டிஷ் என்ன செஞ்சாங்கன்னா, அப்பயே ஒரு கிளாசிபிகேஷன் பண்றாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இந்த கோயில் மடங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலத்தின் சர்வே நம்பர் என்ன, அதை கிளாசிபிகேஷன் பண்றாங்க. அதை பண்ணி இத்தனை ஏக்கர் நிலங்கள் இந்த கோயில்களுக்கு மடங்களுக்கு தானமாக நெல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் தானமாக கொடுக்கும் நெல்லு தான் இனாம் அப்படிங்கிற முறை. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா என்னவா இருக்குதுன்னா, இனாம் நிலம் அனைத்துமே கோயில் நிலம் இல்லது மடத்து இடம் அப்படிங்கிறது மாதிரி மாறி போய் நிக்குது. அதுக்கு கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அரசு உறுதுணையா இருந்திருக்குது. எல்லா நிலங்களையும் ரைத்துவாரி பண்ணி மக்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நிலத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் ரைத்து பண்ணி கோயில் பேர்ல சேர்த்து வச்சிருக்குது. தவறான அணுகுமுறையை இந்த அரசுகள் கையாண்டிருக்குது. ஆக மக்களுக்கு அவரவர்கள் நிலம் ஒன்றடைய வேண்டும். அதற்காக தற்போது உள்ள அரசு நடவடிக்கை எடுத்து மக்களின் வாழ்வாதாரத்தை
பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.